ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரீடிங் என்ன அப்படின்னா டிவைன் கைடன்ஸ். இந்த வாரத்துக்குரிய கைடன்ஸ் என்ன உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க அதான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஒரே ஒரு பாயிண்ட். ஸோ இன்றைக்கி எந்த டேக்கில் இருந்து நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்ரீராம் கைடன்ஸ் ஃபார் லைஃப். இதில் பார்க்கலாம். ஒரு 5 கார்ட்ஸ் எடுக்கலாங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு என்ன கைடன்ஸ் கொடுக்க போகிறாங்க அப்படின்றது பார்க்கலாம். உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான கைடன்ஸ் ஃப்ரம் ஸ்ரீராம். ஓகே, ஸோ கார்ட்ஸ் எடுத்துடலாம். கார்ட்ஸ் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ பிக்சர்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸ்ரீராமருடைய பிக்சர். அண்ட் ஓகே, ஸோ உங்களுக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு மெசேஜ், ஒரு விஷயம் நீங்கள் நடக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதில் ஒரு பெரிய பிரச்சனையே இருந்தாலும் அதை நீங்கள் ஃபேஸ் பண்ணணும், ஸ்ட்ரகிள் பண்ணணும். ஓகே, அதை பயந்து ஓடக்கூடாது. ஓகே, ஸோ எப்படிப்பட்ட சிச்சுவேஷன் இருந்தாலும் எப்படிப்பட்ட நபரால் உங்களை வீழ்த்துறதுக்கு முயற்சி பண்ணாலும் நீங்கள் அந்த சக்ஸஸ் உங்களுக்கு அந்த சக்ஸஸ் மட்டும்தான் குறிக்கோளாக இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா நெவர் கிவ் அப். ஸோ உங்களுடைய சக்திக்கு மீறியதாக இருந்தாலும் சரி, உங்களுடைய ஆசைக்காக நீங்கள் போராடணும், உங்களுடைய ஃப்யூச்சருக்காக நீங்கள் போராடணும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய கோல் செட் கிளியராக வச்சுக்கணும். அதாவது ஒரு கோல் நீங்கள் அடையணும் அப்படின்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லணும் அப்படின்னா, ஒரு பெரிய ஒரு கொஷின் 10 மார்க்ஸ் 20 மார்க்ஸ் அப்படின்ற மாதிரி கொஷின் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா பாயிண்ட்ஸ் வைஸ் ப்ராக்டிக்கலுக்குரிய அந்த தியரி எப்படி நீங்கள் கொண்டு போகணும். அந்த மாதிரி தான் உங்களுடைய ஒரு விசுவலைசேஷன், நீங்கள் நினைக்கிற விஷயத்துக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பாக நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். ஓகே, அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா 10 ஸ்டெப் இருக்குது அப்படின்னா நீங்கள் இப்போ 2nd ஸ்டெப்பில் இருக்கலாம், இல்லை 4th ஸ்டெப்பில் இருக்கலாம். அதில் நிறைய நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம். பட் நெவர் கிவ் அப். அதுதான் இங்கே பிரச்சனை பார்த்து பயப்படாதீங்க. உங்களுடைய கோல் மட்டும் நீங்கள் யோசிங்க. அதுக்கு எப்படி நம்ம அடையணும், அதுதான் நம்ம சக்ஸஸ் எப்படி ரீச் ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஓகே, ஸோ சிலர் பேக் எடுக்கிறது, ஸோ வேணாம், அந்த மாதிரியெல்லாம் வேணாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் அதுதான். வேணாம், எங்களால் முடியலை, நம்மளால் முடியலை, இதுக்கு மேலே ட்ரை பண்ண வேணாம் அப்படின்னு ஒரு 4th ஸ்டெப்லேயோ 3rd ஸ்டெப்லேயோ நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அந்த காரியம், நீங்கள் நினைக்கிற விஷயம் எப்படி நடக்கும் அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படிப்பட்ட ஒரு ஸ்டேஜாக இருந்தாலும் இந்த ஃபைனல் வரைக்கும் நீங்கள் போங்க, சக்ஸஸ் ஆகுங்க, அதுதான் இங்கே சொல்கிறாங்க. இந்த செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா சாக்ரிஃபைஸ் ஃபார் குட் அப்படின்றது வந்திருக்கு. இப்போ ஒரு விஷயத்துக்காக நீங்கள் போராடுறீங்க. ஓகே, ஸோ ஒரு விஷயம் வேணும்னு நினைக்கிறீங்க. அது எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா அது ஒரு நீண்ட நாள் கனவாக இருக்கலாம். ஒரு 2 வருஷம் ஆகும், ஒரு 3 வருஷம் ஆகும் அது பெருசாக வளர்கிறதுக்கு. அதுதான் சொல்ல வர்றாங்க. ஸோ சில சாக்ரிஃபைஸ் மூலியமாக தான் நம்மளால் சில விஷயங்கள் அடைய முடியும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு விஷயம் நமக்கு வேணும் அப்படின்னா அதில் ஒரு வைராக்கியம் இருக்கணும். அதில் ஒரு அடம் பிடிக்கிறது அப்படின்றது, நம்மளுக்கு வேணுன்ற விஷயத்தை நாம் எப்படி ஒரு அடம் பிடிக்கும் போது தான் அது கிடைக்கும் அப்படின்ற மாதிரி. அந்த மனசில் எவ்வளோ தீவிரமாக நீங்கள் இருக்கீங்களோ அது கிடைக்கும். அதுக்கு சில சாக்ரிஃபைசஸ் முக்கியமாக உங்களோட பர்சனல் லைஃப்பில் அப்படின்றது இருக்கிறதுக்கு சகஜம். ஸோ சிலருக்கு டிஸ்டன்ஸ் போய் ஒரு ஃபேமிலியை விட்டுட்டு டிஸ்டன்ஸில் போகிறது, இல்லை தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, அதுக்கு நிறைய ஒர்க் எஃபெக்ட் எடுக்கிறது, சிலருக்கு ஒரு அலைச்சல் இருக்கலாம். ஸோ அதெல்லாம் பார்க்காம உங்களுடைய சாக்ரிஃபைஸ் அப்படின்றது நீங்கள் பண்ணுற விஷயத்துக்கு ஒரு நல்ல விஷயமாக இருக்கும் அப்படின்ற நம்பி அதை நீங்கள் இறங்குங்க அப்படின்ற மாதிரி தான். ஏன்னா நீங்கள் நினைக்கிற விஷயம் பெரிய விஷயம், அந்த விஷயத்துக்கு சில பல சாக்ரிஃபைஸ் அப்படின்றது இருக்க செய்யும். இதுதான் உங்களுடைய அந்த லெவலுக்கு ரீச் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் இன்னொரு விஷயம் சொல்லலாம், படிக்கிறது இருக்கலாம், கற்றுக்கிறது இருக்கலாம், ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறது இருக்கலாம். அதில் ஒரு சோம்பேறித்தனம் படாமல், இல்லை அப்புறம் கற்றுக்கலாம் அப்படின்னு நினச்சிக்காமல், அந்த மாதிரி எல்லாம் நீங்கள் யோசிக்காமல்
அந்த விஷயத்தை அடையிறதுக்கு நம்ம எவ்வளவு அதில் வந்து டெடிக்கேட்டடாக இருக்கோம் அதுதான் யோசிக்கணும். அதுதான் உங்களுடைய செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ட்ரூத் ப்ரிவெயில்ஸ் அப்படின்றது வந்திருக்கு. நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனில் இருந்தாலும் அங்கே வந்து யாருக்காகவும் அந்த ட்ரூத்தை வந்து விட்டு கொடுக்காதீங்க. ஓகே, இவங்க தெரிஞ்சவங்க அதனால் இவங்களோட இருக்கலாம். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, உங்களுடைய ஒர்க்கிங்கில் இல்லை வந்து உங்களுடைய ஃபேமிலியில் உங்களை விட ஒரு பெரியவங்க இருக்கலாம். பட் அவங்க வந்து அந்த ட்ரூத் அகைன்ஸ்டாக இருந்தாங்க, அதாவது வந்து உண்மைக்கு மாறாக இருந்தாங்க. பட் அதுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணாதீங்க, அதுதான் சொல்கிறாங்க. எப்படிப்பட்ட ஒரு ஸ்டேஜாக இருந்தாலும் உண்மையாக இருங்க. அவங்க வந்து பெரியவங்க இல்லை சின்னவங்க அப்படின்ற மாதிரி ஒரு பாகுபாடு இல்லாமல் யார் பக்கம் நியாயம் இருக்குது, யார் பக்கம் ஜஸ்டிஸ் இருக்குது, அதுதான் வந்து நீங்கள் பார்க்கணும். அதுதான் வந்து தேர்ட் பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து ரெமெடி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பவர்ஃபுல் ப்ரேயர் அப்படின்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். முக்கியமாக ராம் ரக்ஷா ஸ்தோத்ரா அப்படின்றது வந்து ஒரு ஸ்தோத்திரம் இருக்குது. அங்கே நீங்கள் ஸ்தோத்திரம் வந்து நீங்கள் கேட்டே இருக்கும்போது ராமர் மூலியமாக இந்த ஒரு ரக்ஷா அப்படின்றது உங்களுக்கு காப்பாற்றப்படுவீங்க. அதாவது வந்து யார் மேலே பிரச்சனை, யார் இங்கே பிரச்சனை பண்ணிகிட்ருக்காங்க, உங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க, இல்லைனா வந்து நீங்கள் வந்து அவங்க கண்ட்ரோலில் இருக்கணும், அந்த மாதிரிலாம் சுச்சுவேஷன் இருக்குது. இல்லை வந்து உங்களுக்கு தெரியும், உண்மை தெரியும், ஆனால் உங்களால் வந்து எதுவுமே பண்ண முடியலை அப்படின்ற மாதிரியெல்லாம் சுச்சுவேஷன் இருக்கும்போது பயப்படாதீங்க. இங்கே வந்து ராம் ரக்ஷா ஸ்தோத்ரா வந்து நீங்கள் படிச்சுட்டே வாங்க, இல்லை பாடிட்டே வாங்க, இல்லை கேட்டுகிட்டே வாங்க. உங்களுக்கு வந்து ராமர் மூலியமாக நல்ல ஒரு பதில் கடவுள் ரூபமாக ஒருத்தவங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள். இக்கட்டான ஒரு சுச்சுவேஷன், அதான் சொல்கிறாங்க, ஒரு இக்கட்டான சுச்சுவேஷனில் இவ்வளோ பெரிய ஒரு பதவியில் அவங்க இருந்தாலும் இங்கே வந்து ஒரு உண்மையோடு நீங்கள் இருங்க, அதான் இங்கே சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஃபோர்த் கார்ட் என்ன அப்படின்னா, கொஞ்சம் வரைக்கும் ஒரு ஹியூமனிட்டியாக இருங்க, செல்ஃப் அவேராக இருங்க. இங்கே வந்து ஒரு விஷயத்தை வந்து ஒரு ட்ரூ விக்ட்ரியாக நீங்கள் அடையணும் அப்படின்னா அங்கே வந்து ஒரு ஈகோ அப்படின்றது வந்து இல்லாமல் இருக்கணும். ஓகே, ஸோ உங்களை தாண்டி செல்ஃப்லெஸ்ஸாக நீங்கள் எப்போ யோசிக்கும் போது நம்மளுக்கு எப்படிப்பட்ட உணர்ச்சி இருக்கோ அதே மாதிரி ஆப்போசிட் பர்சனுக்கும் அதே உணர்ச்சி தான் இருக்குது. அந்த மாதிரி நம்ம யோசிக்கும் போது செல்ஃப்லெஸ் பிஹேவியர் நம்ம கொண்டு வரும்போது அந்த ஈகோ வந்து குறைஞ்சிரும், அந்த அன்பு அப்படின்றது வந்து அதிகரிக்கும், அவங்களோட வந்து ஒரு ஹியூமிலிட்டியாக பழக முடியும். ஓகே, அதான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ எப்படிப்பட்ட ஒரு ஸ்டேஜாக இருந்தாலும் அது எப்படி எடுத்துகிட்டு போகணுமோ எடுத்துகிட்டு போங்க. இங்கே ஈகோ விட ஒரு அன்பால் ஒருத்தரை வந்து நம்மளால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். அதே மாதிரி வந்து அந்த ட்ரூ விக்ட்ரி அப்படின்றது வந்து அங்கே வந்து ஒரு சமரசமாக போகும், அங்கே வந்து ஒரு கன்வீனியன்ஸ் ஆகும். ஸோ ஓகே, அதுதான் இங்கே சொல்கிறாங்க. தேவையில்லாத விஷயம், அது சின்ன விஷயமா இருக்கும், அதை பெருசாக கொண்டு போகிறதுக்கும் பெரிய விஷயத்தை கூட ஒரு சின்னதாக கொண்டு வர்றதுக்கும் நம்மளுடைய செல்ஃப் லவ் அப்படின்ற சொல்லலாம். மற்றவங்கள அதே மாதிரி அந்த லவ் பண்ணுற மூலியமாக, மற்றவங்கள அதே மாதிரி நம்ம நினைக்கிற மூலியமாக. ஓகே, ஸோ இந்த ஒரு பிரச்சனைகள் வந்து குறையும். ஓகே, அதே மாதிரி அவங்களுக்கும் அந்த சென்ஸ் அந்த வந்து கொண்டு வர முடியும் அப்படின்றப்பட்ட ஒரு மெசேஜ் வந்திருக்குங்க. ஸோ ஃபைனல் மெசேஜ் என்ன அப்படின்னா, ஃபைண்ட் ஜாய் இன் சர்வீஸ் அப்படின்றது வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் வந்து எப்படி நீங்கள் சந்தோஷம் அடைவீங்கன்னா, மற்றவங்கள ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டாக ஒரு சர்வீஸ் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து அவங்களோட முகத்தில் நீங்கள் சந்தோஷம் பார்க்கும்போது உங்களால் அந்த சந்தோஷம் அடைய முடியும் அப்படின்ற மாதிரி தான் வந்திருக்கு. சம்திங் நீங்கள் பண்ணுற விஷயம் ஏதோ ஒரு விஷயம் மக்கள் தொடர்புள்ள ஒரு விஷயமாக எனக்கு தெரிகிறீங்க. அதே மாதிரி இல்லை வந்து நீங்கள் ஃபேமிலி ஒரு ஓரியன்ட், அதாவது வந்து எப்படி சொல்கிறது அப்படின்னா, ஃபேமிலிக்கு மூத்த பசங்க இல்லைன்னா இளைய பசங்க, நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஏதோ உங்களை சார்ந்த மக்கள் இருக்கிறாங்க, ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு லைஃப்பில் வந்து ஒரு அகென்ஸ்ட்டு போயிட்டுருக்கு. பட் அது வந்து எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றது தான் இங்கே வந்திருக்கு. அதே மாதிரி நீங்கள் நினைக்கிற விஷயத்தில் வந்து கிவ் அப் பண்ணாதீங்க. எப்படிப்பட்ட ஸ்டேஜாக இருந்தாலும் அந்த ஸ்டெப் வந்து போயிட்டே இருங்க. ஓகே, அதே மாதிரி சில விஷயத்துக்கு வந்து நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டி இருக்கும். அது வந்து பர்சனல் விஷயத்துக்கு அது உங்களுக்கு தான் நல்லது, அது உங்களுக்குரிய விஷயம், அது உங்களுக்கு வந்து ஒரு ஃப்யூச்சரில் வந்து ஒரு பெருமைப்படுத்துகிற விஷயம் அப்படின்னு சொல்லுவேன். ஃபைனலாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபைண்ட் ஜாய் இன் சர்வீஸ். மற்றவங்களோட ஒரு சந்தோஷம் அப்படின்றது வந்து உங்களுடைய லைஃப்பில் வந்து ஒரு பெரிய
நீங்கள் பண்ணுற விஷயம் அவங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷம் கொடுக்க போகுது. ஸோ அது வந்து ஒரு உங்களுக்கும் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும், ஃபுல்ஃபில்மெண்ட்டாக. அதே மாதிரி அவங்களுக்கும் ஒரு ஒரு அந்த சர்வ் நீங்கள் பண்ணுற மூலிமா அவங்களுக்கு அந்த சந்தோஷம், அது அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் அப்படின்ற மாதிரி தெரியுது. அதில் வந்து நீங்கள் எப்படி அந்த டிஸ்கவர் பண்ணுறது, அந்த ஜாய் அண்ட் ஃபுல்ஃபில்மெண்ட் எப்படி டிஸ்கவர் பண்ணுறது, சர்விங் அதர்ஸ் அப்படின்றத நீங்கள் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. என்கேஜ் இன் செல்ஃப்லெஸ் சர்வீஸ் அண்ட் வாலண்டியர் யுவர் டைம்ஸ். எஸ், இந்த டைம் கூட நீங்கள் வந்து மற்றவங்களுக்காக நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறது உங்களால் மற்றவங்களுக்கும் அது வந்து ஒரு நல்ல விதமாக ஒரு நல்ல விஷயம் வந்து இருக்குது. அந்த சர்வீஸ் அப்படின்றது வந்து உங்களால் அவங்களுக்கு கிடைக்கிது அப்படின்றத நான் சொல்லுவேன். ஸோ இதுதான் உங்களுடைய ரீடிங். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு ஒரு விஷயம் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.